பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். செய்தியின் தலைப்பு குறைவை நிறைவாக்கும் அற்புதம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார் என்று பார்க்கிறோம். கானா ஒரு கல்யாண வீட்டிலே இயேசு செய்தது முதல் அற்புதம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு வேற அநேக அற்புதங்களை செய்தும் மரித்தோரை எழுப்பினார், அநேக பிசாசுகளை துரத்தினார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். இதை இயேசுவின் முதலாம் அற்புதம் என்று சொல்லவில்லை. ஒரு குடும்பத்தின் குறைவை நிறைவாக்குவதை தான் தேவன் முதலாம் அற்புதமாக சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், குடும்பத்தில் குறை இருக்கக்கூடாது, குடும்ப சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நினைத்து அற்புதங்களை செய்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவன் இந்த உலகத்தை படைத்த போது கூட எல்லாவற்றையும் படைத்துவிட்டு மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி ஏவாளை உருவாக்கினார். ஆதியாகமம் 2:18 வாசிக்கிறோம். இன்றும் கூட தேவன் அதைத்தான் விரும்புகிறார். குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சந்தோஷமாக வாழ வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதிக்க பிரியமாயிருக்கிறார். என கருமையானவர்களே, வேதத்தில் வாசிக்கும் போது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி 3 யோவான் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறது? கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், அவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பிங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் குறைவை நிறைவாக்குவார். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவிடம் போய் சொன்னார்கள். அன்னால் தேவாலயத்துக்கு சென்று அழுந்து இயேசுவிடத்தில் ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். எனக்கு குழந்தை இல்லையே, ஒரு குழந்தை கொடுங்கள் என்று கர்த்தரிடத்தில் கேட்டார். கர்த்தர் அவளுக்கு குழந்தை கொடுத்தார். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அருமையானவர்களே, எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அற்புதமே எனக்கு நடக்காது என்று நினைக்கிறீர்களா? உங்கள் அற்புதம் காத்திருக்கிறது. உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்கள் குறைவுகளை இயேசுவிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய காத்திருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.